Hello everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது கிங் லியர் ஆக்ட் 3 பார்ட் 1. ஓகே, இந்த பார்ட் 1ல நம்ம 3 scenes of act 3 பார்க்க போறோம். 1, 2 and 3 பார்க்க போறோம். So first scene போறதுக்கு முன்னாடி ஒரு before getting into the first scene we shall get into a recap, and even before that a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a recap, first two acts என்ன பார்த்தோன்றது just we shall sum up and get into the class. Okay, so Lear disinherits Cordelia அப்படிங்கிறது தெரியும். இந்த 3 டாட்டர்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறாரு, கார்டிலியா ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ கார்டிலியா அவரோட அன்பை சம்பாதிக்க தவறுறாங்க. ஸோ ஷீ இஸ் டிஸ்இன்ஹெரிட்டட் பை கிங் லியர். ஷி மேரிஸ் கிங் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் கெட்ஸ் அவே ஃப்ரம் இங்கிலாந்து அப்படிங்கிறத பார்த்தோம். மீன்வைல் கார்டிலியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்தினால கென்ட் இஸ் ஆல்சோ பேண்ட். ஓகே, ஹி பேன்ஸ் கென்ட், லியர் பேன்ஸ் கென்ட். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு டிஸ்கைஸில் அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காருன்றதையும் நமக்கு தெரியும். ஸ்டோரி ஆஃப் த கிளவுசிஸ்டர் ஃபேமிலி பார்த்தோம். ஸோ கிளவுசிஸ்டர் அவரோட 2 sons எட்மண்ட் அண்ட் எட்கர். இதில் எட்கர் எவ்வளோ நல்லவன், அவன் தான் ஃபர்ஸ்ட் சன், ரொம்ப நல்லவன் தெரியும். எட்மண்ட் வந்து ஒரு விக்கெட் ஃபெலோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். The king deserted by his first 2 daughters. அடுத்ததா லாஸ்ட் சீன்ல நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிங் வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர் படுத்துற பாடு தாங்காம he is just coming over to his second daughter. ஆனா அங்க வந்தோடனே தான் தெரியுது 2 டாட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. பேசிட்டு இருக்கப்பவே ஃபர்ஸ்ட் டாட்டர் கானரலும் அங்க வந்துட்டாங்க. ஸோ கானரல் அண்ட் ரீகன் அவரை போட்டு கிட்டத்தட்ட மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாக்குறாங்க. அட் ஒன் இன்ஸ்டன்ட் அவரால் வந்து என்னென்னவோ பெக் பண்ணியெல்லாம் பார்த்துட்டாரு அவரோட. ஏன்னா ஒரு 1 monthக்குள்ளதான் அவர் தன்ட்டு இந்த எல்லா பவரையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ அந்த பவரை தான் அவங்க வச்சுட்டு என்ன பண்றாங்க, அதே கிங்க திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ அவரால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கோவமா அவங்க வீட்டை விட்டு வெளியேறாரு. ஸோ கிளவுசிஸ்டர்ல தான் இந்த மீட்டிங் நடக்குது. ஏர்ல் ஆஃப் கிளவுசிஸ்டரோட வீட்டில், கேசில் ஆஃப் கிளவுசிஸ்டர்ல நடக்குது. ஸோ ஹீஸ் ஆங்க்ரிலி கெட்டிங் அவுட் ஆஃப் த கேசில் ஆஃப் கிளவுசிஸ்டர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டார்ம். ஓகே, பெரிய புயல், மழை, காத்து, புயல், குளிர். அங்க எல்லாம் குளிருங்கிறது நம்ம ஊர் குளிர் மாதிரிலாம் இல்லை, நமக்கு தெரியும் இல்லையா. எக்ஸ்ட்ரீம், இப்படி பயங்கர சில்னஸ். அதுல வந்து மழை, காத்து எல்லாம் இருக்கு. இவர் ரொம்ப அதுக்கெல்லாம் சுத்தமா யூஸ்ட் ஆகாது, அப்படி கம்ஃபர்டபுளா வாழ்ந்த ஒருத்தர் நேற்று வரைக்கும். இன்னைக்கு வந்து அந்த காத்துக்கு உள்ள போறாரு, அந்த புயலுக்குள்ள நடக்கிறாரு. வெளியே அவரோட ஃபாலோயர்ஸ் ஒரு 5-6 பேர் கூட இல்லை, ஆமா ஒரு 4-5 மெம்பர்ஸ் தான் அவரோட ஃபாலோயர்ஸ். அவங்க ஏன்னா மற்ற எல்லாத்தையும் அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ் கோயிங் அவே ஒன்லி தட் மச் வித் லீஸ்ட் ஃபாலோயர்ஸ். ஓகே, ஒரு 4-5 பேரோட அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸ்டார்ம் வெளியே மட்டும் இல்லை, புயல் வெளியே மட்டும் இல்லை, அவரோட மனசுக்குள்ளேயும் வீசிட்டு இருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா த ஸ்டார்ம் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ம் சீன் ஆஃப் கிங் லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன். ஓகே, ஸ்டார்ம் சீன்னா இட்ஸ் நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்டார்ம், இட் இஸ் ஆல்சோ அன் இன்டர்னல் ஸ்டார்ம். ஸ்டார்ம் புயல் வெளியே மட்டும் வீசல, மனசுக்குள்ளேயும் வீசிட்டு இருக்கு. நிறைய கட்டத்துல மனுஷங்க இதெல்லாம் சந்திச்சுதான் வந்து நம்ம கடந்து போறோம் இல்லையா. புயல் வந்து மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் இன்டர்னல் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டார்ம் அண்ட் அன் இன்டர்னல் ஸ்டார்ம், அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டார்ம் சீன் ஆஃப் கிங் லியர். ஸோ ஹி இஸ் லாய்டரிங் இன் ஸ்டார்ம் வித் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். தடுமாறிட்டு இருக்கார் அவரோட அந்த 4-5 பேரோட ஃபாலோவர்ஸோட. ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் த ஸ்டார்ம். ஓகே, திஸ் இஸ் த ரீகேப் ஆஃப் ஆக்ட் 3. ஆக்ட் 3க்குள்ள போறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். நவ் லெட் us get into the class. Storm still. Enter Kent in disguise and a gentleman severally. ஓ, கென்ட் டிஸ்கைஸ்ல தான் இருக்காரு. அங்க ஜென்டில்மேன் வரான். ஜென்டில்மேன் யாருன்னா கிங்கோட ஃபாலோயர் தான். 2 பேரும் வேற வேற பக்கத்துல இருந்து வராங்க. ஸ்டார்ம் ஸ்டில்னா இன்னும் ஸ்டார்ம் புயலா தான் இருக்குது. கென்ட், who is there besides foul weather? இருட்டு, நல்ல இருட்டு. ஓகே, அப்பப்ப மின்னல்ல தான் சிலர் முகம் வந்து தெரியுது. ஆனா அந்த சத்தம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் தேர் யூஸ்ட் டு அந்த 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 இருட்டுக்குள்ள போறப்ப கொஞ்ச நேரத்துல நமக்கு பழகிறோம் இல்லையா. அது மாதிரி இருட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அசைவெல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு, கேட்கிறாரு, who is there besides foul weather? இந்த கிளைமேட்ல அங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி மோசமான வெதர்ல அது யாரு முன்னாடி அப்படின்னு. Gentleman,
ஒன்-மைண்டட் லைக் த வெதர் மோஸ்ட் அன்குவைட்லி. இந்த வெதர் மாதிரியே மனசும், அது அந்த இடத்துல தான் ஸ்டார்ம் சீனை ரிலேட் பண்றாரு பாருங்க அந்த ஜென்டில்மேனும். ஒன்-மைண்டட் லைக் த வெதர், வெதர் மாதிரியே மனதுள்ளவன் அப்படிங்கிறான். எப்படி புயல் இருக்கோ அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் இருக்கு. வெளியில இருக்க புயல் மாதிரியே ஏன் மனசும் இருக்கு. கிங்குக்கு மட்டும் இல்ல, அவரோட ஜெனுவன் ஃபாலோவர்ஸ்க்கும் அதே பிரச்சனை தான். நம்ம கிங் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்மளால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்பாங்க கிங்குக்காக. அவர் நல்லா இருக்குன்னா எதுனாலும் செய்வாங்க அந்த ஜெனுவன் ஃபாலோவர்ஸ். ஸோ ஒன்-மைண்டட் லைக் த வெதர் மோஸ்ட் அன்குவைட்லி, அப்படியே அமைதியற்ற என்னுடைய மனமும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் சொல்றான். கென்ட் உடனே கெஸ் பண்ணிடுறாரு வாய்ஸ் வச்சு. ஐ நோ யூ, உன்னை எனக்கு தெரியும். வேர் இஸ் த கிங், கிங் இப்போ எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஜென்டில்மேன், contending with the fretful elements, bids the wind blow the earth into the sea, or swell the curled waters above the main, that things might change or cease. சார் கிங் எங்கன்னா கேட்குறீங்க? கிங்கு கிட்ட இருந்தா அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். ஹி இஸ் கண்டெண்டிங் வித் த ஃப்ரெட்ஃபுல் எலிமெண்ட்ஸ், ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் அதாவது ஃப்ரைட்ஃபுல் இங்கே ஃப்ரைட்ஃபுல் எலிமெண்ட்ஸ் என்னன்னா பஞ்சபூதங்கள் தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, இப்போ வந்து அந்த காற்று, மழை இதெல்லாம் வந்து இயற்கை. அது கூட இன்னைக்கு இருக்கிற அந்த மிஷின்ஸ் மெக்கானிசம் வச்சு நம்ம கவர்மெண்ட்ல உலகத்துல இருக்க எந்த கவர்மெண்டாலையும் போராட முடியாது. ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு புயல் வந்தாலோ, ஒரு வெள்ளம் வந்தாலோ மனுஷனால என்ன பண்ண முடியும்? we cannot do anything against forceful nature இல்லையா? ஸோ fretful element அதெல்லாம். he is contending with the fretful elements அப்படிங்கிறாரு. ஓகே, ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு fretful elementsோட. bids the wind blow the earth into the sea, or swell the curled waters above the main, that things might change or cease. அவர் இப்ப என்ன தெரியுமா வேண்டார்? அவரால் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது இல்லையா, இந்த விண்டையும் இந்த ஸ்டாமையும். அதனால அவர் விண்டுட்ட என்ன கேட்கிறாரு தெரியுமா? கேட்டுட்டு இருக்கிறாரு, இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வீசி இந்த எர்த்தையே கடலுக்குள்ள கொண்டு போயிடுன்னு சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே நம்ம உலகத்தை வெறுக்கிறப்போ இந்த உலகமே அழிஞ்சிடாதான்னு ஒரு சமயம் தோணும். ஓகே, அது மாதிரி அவரோட அந்த சோகத்துல பெண்ண உலகம் அழிஞ்சான்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, bids the wind blow the earth into the sea, or swell the curled waters above the main. இல்லைன்னா அந்த வாட்டர்ஸ் சுனாமி மாதிரி வந்து இந்த உலகத்தை இழுத்துட்டு போயிருன்னு வாட்டர்ஸ்ட கேட்கிறாரு. இல்லைன்னா விண்டை வந்து எர்த்தை வந்து கடலுக்குள்ள தள்ளுங்கிறாரு அப்படின்றாரு. he tears his white hair which the impetuous blast with eyeless rage catch in their fury and make nothing of. tears his white hair, அவரோட அந்த வெள்ளை முடிகளை பிச்சுக்கிறார். அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு திடீர்னு ஒரு ஏமாற்றம். 2 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறார். ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்து திடீர்னு கீழே விழுந்தா அவனுக்கு என்ன பண்றதுனே புரியாது, எப்படி இந்த உலகத்தை சந்திக்கிறதுனே தெரியாது, அந்த சேஞ்சஸ் எதுவுமே புரியாது. ஸோ அதுதான் தட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் கிங் லியர். ஸோ ஹி tears his white head which the impetuous blast with eyeless rage catch in their fury and make nothing of. இந்த முடிய பிச்சுட்டு இருக்காரு. இந்த impetuous blast, இடியும் தண்டரும் கண்ணு இல்லாம அது வந்து பண்ணிட்டு இருக்கு. கண்கள் இல்லைன்னா என்ன, இரக்கம் காட்டுவதில்லை இயற்கை வந்து சில நேரத்துல இவங்களுக்கு விட்டுறலாம் அவங்களுக்கு விட்டுறலாம்லாம் பார்க்காது. அப்படியே மொத்தம் அப்படியே நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளவோ பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் கூட போன வருஷம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பெட்டுவஸ் பிளாஸ் வித் ஐலஸ் ரேஜ், கண்கள் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் அந்த காற்றும் புயலும் மழையும் அவரை போட்டு படுத்துட்டு அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஓகே, இந்த இதுல அவர் என்ன பண்ணுவாரு? கேட்ச் இன் தியர் ஃபியூரி அண்ட் மேக் நத்திங் ஆஃப். இந்த ஃபியூரியில அவர் மாட்டிக்கிட்டாரு. இயற்கையோட கொடுங்கோபத்துல வெளியே வந்து நல்லா சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைவ்ஸ் இன் இஸ் லிட்டில் வேர்ல்ட் ஆஃப் மேன் டு அவுட்ஸ்கோன் அண்ட் டு அண்ட் ஃப்ரோ கான்ஃபிளிக்டிங் விண்ட் அண்ட் ரெயின். மனுஷன் இதுல ஒரு அற்ப பிறவிதான். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஹிஸ் கம்பேரிங் மேனோட அந்த லிட்டில்னஸ் பேசுறாரு இங்க ஷேக்ஸ்பியர் த்ரூ த வேர்ட்ஸ் ஆஃப் த ஜென்டில்மேன். ஏன்னா ஷேக்ஸ்பியர் தன்னோட பிலாசபி எல்லாம் யாரோட வாய் மூலமா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ த்ரூ த வேர்ட்ஸ் ஆஃப் த ஜென்டில்மேன் ஹி இஸ் கன்வேயிங் ஹிஸ் ஐடியா தட் the world of man is very little. அவன் நினைச்சிட்டு இருப்பான் பெருசா சாதிச்சதா.
But this is a little world of man. To outscorn the to and fro, conflicting wind and rain, இந்த wind, இந்த storm, இந்த ரெயினோட எல்லாம் அவன் போய் கான்ஃபிளிக்ட் பண்ண முடியுமா? சண்டை போட முடியுமா? அவர் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காருங்க. This night wherein the cup drawn beer would couch, the lion and the belly pinched wolf keep their fur dry, unbonneted he runs and bids what will take all. So இந்த நைட்ல, இவ்வளவு மோசமான ஒரு நைட்ல பியர், ஒரு மோசமான அந்த காட்டு விலங்குகளை பத்தி சொல்றாரு. கப் ட்ரான் பியர், குட்டிகளோட இருக்கிற பியர் ஆகட்டும், லயனா இருக்கட்டும், இல்ல வுல்ஃபா இருக்கட்டும், இது எல்லாமே தன்னை ட்ரையா, ஏன்னா இவ்வளவு காத்து, மழை, குளிர்ல இதுங்க கூட காட்டு அந்த அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ்க்கு வீடோ இடமோ ஒண்ணுமே கிடையாது. அதுங்க கூட எங்கேயாவது ஒரு கேவோ ஏதோ பார்த்து என்ன பண்ணிக்கும், தன்னோட ஸ்கில்னை ட்ரையா வச்சுக்கதான் ட்ரை பண்ணும். ஓகே, ஈவன் இதுக்கு பழகி போன விஷயங்கள் கூட, அனிமல்ஸ் கூட இந்த மழையில, இந்த புயல் மழையில வெளியே இருக்காது. ஆனா இது எதுக்குமே பழக்கப்படாத நம்மளோட கிங் வெளியே இருக்கிறாரு. அன்போனட்டட், அவரோட தலையில ஒரு கேப் கூட இல்ல. ஓகே, ஹி ரன்ஸ் அண்ட் பிட்ஸ் வாட் வில் டேக் ஆல். ஒண்ணு புரியாம அவர் பாட்டு ஓடிட்டு இருக்கிறாருங்கன்ற மாதிரி சொல்றாரு அந்த ஜென்டில்மேன். ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சூழ்நிலை தான். ஆக்சுவலா அவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது ஜென்டில்மேனோட வேர்ட்ஸ் மூலமா நமக்கு நல்லா தெரியுது. கென்ட், பட் ஹூ இஸ் வித் ஹிம், அப்படியே தாங்கவே முடியல கென்ட்டுக்கு. அவருக்கு யார் அவர் கூட இருக்கா, நீயும் வந்துட்ட, யார் அவர் கூட இருக்கான்னு கேட்கிறேன். ஜென்டில்மேன், none but the fool who labors to adjust his heart struck injuries. அப்போ ஜென்டில்மேன், இவங்க எல்லாம் போயிருக்காங்க, எங்கேயோ வழி மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. கென்ட் வந்து வேற விஷயமா எங்க இருந்து வந்துட்டு இருக்காரு, அவர் தவற விடுறவர் கிடையாது. பட் ஜென்டில்மேன் இஸ் சம்வேர் எல்ஸ். ஓகே, கென்ட்டும் இப்ப ஜென்டில்மேனும் தான் மீட் பண்ணி இதை பேசிட்டு இருக்காங்க. நன் பட் த ஃபூல், அவரோட இருக்கிறது இப்போதைக்கு ஃபூல் மட்டும் தான், நாங்கெல்லாம் பிரிஞ்சுட்டோங்கிறாரு. ஓகே, அவன் தான் கஷ்டப்பட்டு அவரை வந்து அவரோட ஹார்ட் ஸ்ட்ரக் இன்ஜுரிஸ், அவரோட மனசோட அழுத்தத்துல இருந்து அவன் எதையோ காமெடியை சொல்லி, ஏதோ பிலாசபி சொல்லி அவரை வெளியேற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். Kent, sir, I do know you, and dare upon the warrant of my note commended your thing to you. Sir, நான் எனக்கு வந்து உன்னை நல்லா தெரியும். இவர் கிங் கென்ட் சொல்றார் ஜென்டில்மேன் பார்த்து. ஜென்டில்மேன் அப்படின்னா அந்த லார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது இங்கிலாந்துல வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல, மினிஸ்ட்ரியில ஒரு நல்ல, இல்லைன்னா ஒரு லார்டு, பிரபுக்கள் மாதிரி இருக்கிறவங்கள தான் பொதுவா ஜென்டில்மேன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரபுக்கள்ல ஒருத்தர் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் கிங். இப்போ கென்ட் சொல்றாரு, ஐ டூ நோ யூ, உங்களை எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஐ டேர் அப்பான் த வாரண்ட் ஆஃப் மை நோட் கமெண்ட் அ டியர் திங் டு யூ. உங்ககிட்ட ஐ வாண்ட் டு டெல் யூ மை நோட், ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். There is division, although as yet the face of it is covered with mutual cunning betwixt Albany and Cornwall, who have not that their great stars throned and set high. சார், இங்க நம்ம பாக்குறத விட வேற சில விஷயங்கள் நடக்குது. நமக்கு வந்து கிங் வெளியே இருக்காருன்ற அந்த பிரச்சனை மட்டும்தான் தெரியும். பிஹைண்ட் த ஸ்கிரீன் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது. வெளியே தெரியுது, நிறைய பாலிடிக்ஸ் அது நடக்கும். வெளியில ஒண்ணு நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம், நம்மளோட அட்டென்ஷன்லாம் வேற பக்கம் இருக்கும். ஆனா உள்ள வந்து கவர்மெண்ட் சைட்ல வேற ஒண்ணு வேணும்னே அவங்கதான் இதை ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனா உள்ள வேற ஏதோ நடந்துட்டு இருக்கும். அததான் இப்போ வந்து கென்ட் சொல்லிட்டு இருக்கிறாரு. There is something outside, but okay, it is covered with mutual cunning. இதுக்கு பின்னாடி பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு சார். Betwixt Albany and Cornwall, who have not that their great stars throned and set high. அல்பேனியும் கான்வலும் சாதாரண பிரின்சஸ் தான். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, இந்த நாட்டோட பேரரசர்களா இருக்காங்க. எதனால தெரியுமா? தேர் கிரேட் ஸ்டார்ஸ் த்ரோன்ட் அண்ட் செட் ஹை. அவங்க நேரம் நல்லா இருக்குங்க, நட்சத்திர ராசி சொல்லுவாங்க, அவன் ராசிப்படி பிச்சைக்காரனா இருக்கிறவன் கூட குபேரன் ஆவானா. எப்படின்னா ராசி அப்படி அமைஞ்சா அப்படி சொல்லுவாங்க, அதை நம்புறவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் சொல்றாரு, அவனோட கிரேட் ஸ்டார் அப்படி இருக்குங்க. 2 பேரும் சாதாரண ஆளுங்க. இன்னைக்கு பாருங்க, தே ஹவ் த்ரோன்ட் அண்ட் செட் ஹை, பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து வெளியில தெரியுற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இல்ல. யாரு ரீகன், கோனரல், அந்த 2 ஹஸ்பண்ட்ஸும் வைஃபும் வந்து they are not in good relationship. There are some other issues behind this அப்படிங்கிற மாதிரி தான் அவரு கென்ட் சொல்றாரு.
servants who seem no less which are to France the spies and speculations intelligent of our state. ஸோ இங்க நடக்கிற விஷயம்லாம் பிரான்ஸ்க்கு அப்பப்போ போயிட்டு இருக்கு. ஸோ பிரான்ஸ்ல அங்க யார் இருக்கா? கார்டிலியா இருக்கிறாங்க. ஷீ இஸ் த குவீன் ஆஃப் பிரான்ஸ் நோ. ஓகே, ஸோ அவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்பவே பிரியம் அப்பா மேல, நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஷீஸ் டேக்கிங் கேர். போறப்ப கூட அப்பாவை பார்த்துக்கன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அப்பா மேல இருக்க பிரியம் குறையவே குறையாது. ஸோ ஷீ இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் கிங் அண்ட் இங்கிலாந்து. ஸோ இங்க இருக்கிற லாயல் சர்வன்ட்ஸ் ஆஃப் கிங் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இங்க ஸ்பைஸா மாறி அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கிங்குக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்போ அவங்க சும்மா இல்லை, அவங்க எல்லாம் பிரான்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுதான் சொல்றாரு. சர்வன்ட்ஸ் who seem no less which are to France the spies they are. இங்க வந்து இவங்க கிட்ட இருக்க மாதிரி எத்தனையோ லாயல் சர்வன்ட்ஸ் நம்ம கிங்ட்ட இருக்காங்க. அவங்க they are spies to France and and speculations intelligent of our state. இன்டெலிஜென்ஸ் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஸ்டேட்ல நடக்கிற எல்லா தகவலும் அங்க அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. From France there comes a power into this scattered kingdom. இந்த கிங்டம் இங்கிலாந்து வந்து இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கு இல்லையா, so it is a scattered kingdom. ஒன்னா இல்ல, இப்போ இங்கிலாந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு, 2 பேர் தலைமையின் கீழே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்கேட்டர்ட் கிங்டம். இந்த கிங்டம்குள்ள ஃப்ரம் பிரான்ஸ் தேர் comes a power. அங்க இருக்கிற பவர் இங்க வந்து இறங்க போகுதுங்க. இவங்க பண்ற அக்கிரமம் தெரிஞ்சுட்டு, who already wise in our negligence have secret feet in some of our best ports. நம்மளுக்கெல்லாம் தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஆல்ரெடி நம்ம போர்ட்ல வந்து இறங்கிட்டாங்க, நம்ம துறைமுகங்கள்ல அவங்க பவர் வந்து இறங்கிருச்சு. and are at point to show their open banner. கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும், ஓப்பன் பேனர்ல வந்துருவாங்க. இப்ப சீக்கிரட்டா வந்திருக்காங்க. இந்த விஷயத்த யார் சொல்றா? கென்ட் இஸ் டெல்லிங் திஸ். அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவர், அவருக்கு நிறைய ஸ்பைஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அவர் லார்டா இருந்தவர், அவர் வந்து ஏர்ல் ஆஃப் கென்ட்டா இருந்தவர். ஸோ அவர் மூலமா எல்லா விஷயமும் அவருக்கும், ஏன்னா கார்டிலியாவுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரியும். அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு கார்டிலியா மேல. அவள் மேல அவ்வளோ அஃபெக்ஷன்னாலதான் அவளை காப்பாத்த போய் தான் அவருக்கு என்ன ஆயிருக்கு, அவரும் பேன் பண்ணப்பட்டார் கிங்னால, நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து ஜென்டில்மேன்ட்ட சொல்றாரு. Now to you, if on my credit you dare build so far to make your speed to Dover, you shall find some that will thank you. இப்போ நான் என்ன பண்றேன்னா உன்னைய அனுப்புறேன், என்னை நம்பி நீ போ. எங்க போனா டோவர். டோவருங்கிறது ஒரு போர்ட்டல் பிளேஸ், அதாவது துறைமுகம் உள்ள ஒரு நகர் தான் டோவர். அந்த டோவருக்கு நீ போ. யூ ஷல் ஃபைண்ட் சம் தட் வில் தேங்க் யூ. அங்க போனேன்னா என்கிட்ட இருந்து வந்த அப்படின்னு நீ சொன்னாலே ஒரு சிலர் உனக்கு தேங்க் பண்ண அங்க இருப்பாங்க. மேக்கிங் ஜஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் ஹவு unnatural and bemading sorrow the king hath caused to plain. நீ அவங்க கிட்ட கிங்குக்கு நடக்கிற அந்த விஷயங்களை சாரோவை நீ பிளைனா சொல்லிடு. அப்படி ஜஸ்ட் லைக் தட் உண்மையா சொல்லிடு. வாட் ஹேத் பீன் சீன் எய்தர் இன் ஸ்னஃப்ஸ் அண்ட் பேக்கிங்ஸ் ஆஃப் த டியூக்ஸ். அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன நீ பார்த்த. ஆர் த ஹார்ட் ரெயின் விச் போத் ஆஃப் தம் ஹேத் போர்ன் அகெயின்ஸ்ட் த ஓல்ட் கிங். இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து ஓல்டு கிங், கைண்ட் கிங் என்னென்ன பண்ணினாங்க, இவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு மெசஞ்சர்ஸ்க்கு என்ன ரோல்னா எந்த இமோஷன்ஸும் ஆட் பண்ணாம பிளைனா நடந்தபடி சொல்லணும். ஜஸ்ட் இன்ஃபார்ம் or something deeper whereof perchance these are but furnishings. ஆனாலும் இது வந்து உனக்கு தெரியறதுக்காக சொல்றேன், இது வெளியில தெரியற விஷயமே கிடையாது, உள்ள இன்னும் டீப்பரா இதுல இன்னும் கொஞ்சம் மீனிங்ஸ் இருக்குங்கிறாரு. whereof perchance these are but furnishings. furnishings-னா வெளியே அலங்காரம், furnish பண்றதுன்னா என்ன, ஒரு வீட்டை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறது தான் furnish அப்படின்பாங்க. furnish பண்றதுன்னா அழகுபடுத்துறது. ஸோ ஆக்சுவலா கிங் வெளியே இருக்கிறது அழகுபடுத்துறதுல வெளியே உள்ள ஷோ தான், உள்ள இன்னும் டீப்பர் மீனிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற. சம்திங் டீப்பர் இஸ் தேர் இன் திஸ் அப்படிங்கிறாரு. ஐ ஆம் அ ஜென்டில்மேன் ஆஃப் பிளட் அண்ட் பிரீடிங். ஸோ அவருக்கு தெரியும் கென்ட் வந்து ஒரு சாதாரண வேலைக்காரன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, நீ போனோன்னு அவர் கிளம்பி போவாரா, அதனால கென்ட் சொல்றான், சி நான் வந்து ஒரு நார்மலான சர்வன்ட் நினைக்காதீங்க, ஐ ஆம் அ ஜென்டில்மேன் ஆஃப் பிளட் அண்ட் பிரீடிங்.
ஜென்டில்மேன் பிளட் எனக்கு. ஜென்டில்மேன் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலியில. அண்ட் ஃப்ரம் சம் நாலேஜ் அண்ட் அஷூரன்ஸ் ஆஃபர் திஸ் ஆஃபீஸ் டு யூ. நீ கண்டிப்பா உன்னை விட நான் ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கேன், இந்த வேலையை உன்னை நம்பி உன்கிட்ட கொடுக்குறேன், நீ கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி ஜென்டில்மேன்ட்டு சொல்றாரு. ஜென்டில்மேன், ஐ வில் டாக் ஃபர்தர் வித் யூ. இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்றப்ப, நோ டு நாட், இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். For confirmation that I am much more than my outwall, open this purse and take what it contains. ஆனா ஒண்ணு, நீ நான் சொல்றதை விட பெரிய ஆள்னு நம்பணும் இல்லையா, அதனால ஓப்பன் திஸ் பர்ஸ். அவர் ஒரு பர்ஸ் கொடுக்குற, இதை ஓப்பன் பண்ணி பாரு, வாட் இட் கண்டைன்ஸ் அப்படிங்கிறத பாரு. Kent hands him a purse and a ring. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸும் ஒரு ரிங்கும் இருக்கு அந்த பர்ஸ்ல. ஓகே, இது நீ என்ன பண்ற, இந்த ரிங் எடுத்துட்டு போறேன்னா, இஃப் யூ ஷால் see Cordelia, நீ டோவர் போறப்ப கார்டீலியாவை பார்த்தா என்றார். அப்ப அவர் சொல்றது என்ன தெரியுது, கார்டீலியா இறங்கிட்டாங்க, போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, இங்கிலாந்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே, அஸ் ஃபியர் நாட் பட் யூ ஷால், நீ பயப்பட வேண்டாம், நீ பாப்ப. ஓகே, அவங்க வந்துட்டாங்க. ஷோ ஹேர் திஸ் ரிங், இந்த ரிங் அவங்களுக்கு, இந்த முத்திரை மாதிரி, ஏன்னா அடையாளத்துக்கு அந்த ஜெனுயினிட்டிக்காக தானே முத்திரையை பயன்படுத்துவாங்களே, இந்த முத்திரையை நீ காமி. அண்ட் ஷீ வில் டெல் யூ who that fellow is that you do not know. நீ அப்ப தெரிஞ்சுக்குவ நான் யாருன்னு. ஓகே, அவங்க கிட்ட நீ இந்த முத்திரை கொடுத்தா உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதுல இருந்து நான் யாருன்றத நீ தெரிஞ்சுப்ப. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், டியூக் ஆஃப் கென்ட் தெரியாம இருக்காது, பட் அவர் டியூக் ஆஃப் கென்ட்னு சொல்லவே இல்லை, சொல்லாமதான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. I on the storm, I'll go seek the king. ஐயோ இந்த ஸ்டார்ம், இந்த புயல் ஏன் இப்படி கொள்ளுது ஆளுகளை, நான் போறேன், போய் கிங்க நான் போய் தேடுறேன், நீ இந்த பக்கமா டோவர் போன்ட்டார். ஜென்டில்மேன், give your hand, have you no more to say? So don't you have no anything else to say? இன்னும் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஜென்டில்மேன் கேட்கிறார். Kent, few words but to effect more than all it. போதும், எஃபெக்டிவா பேசினா போதும், தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். That when we have found the king in which you are paying that way, I will this, he that first lights on him follow the other. ஆனா இப்ப முதல் கிங்க்கு என்ன ஆச்சுன்றத பார்த்துட்டு போலாம். நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல. யாரு முதல் கிங்க பாக்குறோமோ அவங்க ஹாலோ பண்ணுவோம், சத்தம் போட்டு அடுத்த ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்கலாம், ஏதாவது சவுண்ட் கொடுப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல என்ன பக்கத்துலதான் கிங் இருக்கக்கூடும், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டார், இந்த ஏரியாக்குள்ளதான். ஏன்னா அவர் வயசுக்கு இந்த புயலுக்கு ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஏரியாக்குள்ளதான் இங்கே இருப்பாரு, நம்ம ஃபாஸ்டா போய் அவரை பிடிச்சிடலாம். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் நான் போறேன். பட் வென் வி see the king, கிங்க பார்த்துட்டோம்னா I'll make the sound. ஹாலோ பண்றதுன்னா சத்தம் போட்டு கூப்பிடுறது. சத்தம்னா கத்தி பேரை சொல்லுவாங்களோ இல்லையோ, ஒரு விதமான நாய்ஸ் எல்லாம் கொடுத்து கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அந்த தோட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ they exit separately. ரெண்டு பேரும் வேற வேற பக்கமா போயிடுறாங்க. Act 3 Scene 2 Storm still, enter Lear and Fool. இன்னும் ஸ்டார்ம் வீசிட்டு தான் இருக்குது. சீன் 2 வந்துட்டோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுல கிங்கே இல்லை, பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டோம். லியர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. பிரான்ஸ்ல இருந்து கார்டிலியா டோபர்ல இறங்கிட்டாங்கன்றதும் தெரிஞ்சிச்சு. ஸோ லியர், இப்பதான் லியரை நம்ம பார்க்குறோம். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். இப்போ அவர் எப்படி கஷ்டப்படுறாருன்னு அவர் வாயிலே சொல்லிட்டு இருக்கிறாரு. Blow winds and crack your cheeks, rage, blow, you cataracts and hurricanes, spout till you have drenched your steepless, drown the cocks. அடிங்க, நல்ல காத்து வீசு, இன்னும் நல்லா வீசுண்டு. இன்னும் சிலப்போ அந்த நம்ம ரொம்ப மனசு வெறுத்துட்டோம்னா நம்மள நாமே ஹார்ம் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம தலையை முட்டிப்போம், அடிச்சுப்போம் நம்ம தலையை. அது மாதிரிதான் அவர் சொல்றாரு. ப்ளோ விண்ட்ஸ், அடிங்க, வீசுங்க என் மேல. கிராக் யோர் சீக்ஸ், அப்படியே வேகமா அப்படியே என்ன முறிச்சிருங்க. ரேஜ், ப்ளோ, யூ கேட்டராக்ட்ஸ் அண்ட் ஹரிகேன்ஸ். ஹரிகேன்ஸ்னா அந்த சுழல் காத்து தான். ஓகே, இதெல்லாம் வாங்க ட்ரென்ச் பண்ணுங்க. அவர் ஸ்டீப்பிள்ஸ்னா தலை வரைக்கும் என்னை முங்க வச்சிருங்க. ட்ரவுன் த காக்ஸ், யூஸ் சல்ஃபரஸ் அண்ட் தாட் எக்ஸிக்யூட்டிங் ஃபயர்ஸ், வாண்ட் கோரியர்ஸ் ஆஃப் ஓக் கிளீவிங் தண்டர்போல்ட்ஸ். ஓக்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மரம், நம்ம ஊர்ல தேக்கு மரம் மாதிரி தான் ஓக் சொல்லுவாங்க. ஓகே, ஓக் மாதிரி ஒரு ட்ரீவையே தண்டர் போட்ல வெடிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இடி இடிச்சிட்டு இருக்கு. ஓகே, இடியெல்லாம் பெரிய இடினா பெரிய மரங்கள்லாம் அப்படியே எரிஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஓக் ட்ரீயவே ரெண்டா வெடிக்க வைக்கக்கூடிய தண்டர்ஸ் அங்க இது தண்டர் போல்ட் இருக்குது. சிஞ்ச் மை ஒயிட் ஹர்ட், என்னோட தலையில இறங்குங்கன்றார். அண்ட் தௌ
above all shaking thunder, strike flat the thick rotundity of the world. Rotundity, அதாவது தண்டர் ஏன் என்ன மட்டும் தாக்கிட்டு இருக்குது, உலகம் முழுக்க தாக்கு, உலகத்தையே அழிச்சிரு. Crack nature's molds, all Germans spill at once that make ingrateful man. மனிதர்களை அழித்து விடு. All Germans அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் சொல்லுவோம் இல்லையா, விந்துக்கள் எல்லாத்தையும் அழித்து விடு, ஆண்களையும் அழித்து விடு. ஏன்னா ரீப்ரொடக்ஷன் இந்த உலகத்துல நடக்கக்கூடாது, இனிமேலும் குழந்தைகள் பிறக்க கூடாது. ஏன்னா மேன் இஸ் இன்கிரேட்ஃபுல். அவங்க பொண்ணுங்க வந்து அவருக்கு தேங்க்லெஸ்ஸா இருந்ததுனால, இன்கிரேட்ஃபுல்லா இருந்ததுனால அவர் என்ன நினைக்கிறாரு, உலகமே அப்படிதான் இருக்கும், இந்த இன்கிரேட்ஃபுல் மனுஷன் பிறக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் அழிச்சிருவா அப்படின்னு சொல்லி தண்டரை பார்த்து கூப்பிட்டு இருக்காரு. ஃபூல் தான் கூட இருக்கிறான்னு தெரியும், அவன் பேசுறான். ஓன் அங்கிள், கோர்ட் ஹோலி வாட்டர் இஸ் a dry house is better than this rain water out of the door. கோர்ட் ஹோலி வாட்டர்னா வாட்டர் கிடையாது, ஹோலி வாட்டர்னா அது ஏதோ தண்ணி அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து என்ன அதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபிளாட்டரி பண்றது, அது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபிளாட்டரினா என்ன, துதிப்பாடுதல், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஜால்ரா தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது பொதுவா ஜால்ரா தட்டுறது உண்மையா இருக்காது. ஓகே, உண்மையா இருக்கிறவங்க ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா இது நல்லா பண்ற இது நல்லா பண்ணல நேரடியா முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க. ஆனா துதிப்பாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட்டர் பண்ணுவாங்க இல்லையா. சோ அவர் என்ன சொல்ற, துதிப்பாடுறது ஓகே, இந்த ரெயின்ல வந்து கஷ்டப்படுறதுக்கு துதிப்பாடிட்டே போயிடலாமே அப்படிங்கிறாரு. ஒரு ட்ரை ஹவுஸுக்குள்ள துதிப்பாடிட்டே போயிடலாம், பெட்டர் தேன் திஸ் ரெயின் வாட்டர் அவுட் ஆஃப் த டோர். இந்த ஸ்டார்மோட கொடுமையை தாங்க முடியல அங்கிள், வாங்க நம்ம உள்ள போய் உங்க மகள்களுக்கே துதிப்பாடிடலாம் அப்படிங்கிறாரு. அதுங்க மோசமானதுங்க தான், பட் அதுகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிமானா பேசாம சேர்த்துக்குவாங்க, வாங்க போலாங்கிறாரு. ஏன்னா அவர் வாங்கன்றது அவனுக்காக கூட இல்ல, அவன் கூப்பிடுறது ஏன்னா அவன் நினைச்சா எங்கேயாவது போய் ஷெல்டர் எடுத்துக்கலாம் தான், யாரு நம்ம ஃபுல். பட் he is not going away from the king. Okay, so fool is very very genuine and loyal to the king. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். good uncle in so out of the door இருக்கிறப்போ good uncle ask thy daughter's blessing அப்படிங்கிறான். ஆஸ்க் தை டாட்டர்ஸ் பிளெஸ்ஸிங், வா உங்க பிள்ளைங்களோட ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிக்கங்க வாங்க. ஹியர் இஸ் அ நைட் பிட்டிஸ் நெய்தர் வைஸ் மென் ஆர் ஃபூல்ஸ். இந்த நைட்டு வைஸ் மென் ஃபூல்ஸ்ன்னு யாரையும் பார்க்காதுங்க, எல்லாத்தையும், அதாவது நல்லவன் கெட்டவன் முட்டாளு அறிவானவன் எல்லாம் பார்க்குற திறமையெல்லாம் இந்த தண்டருக்கோ இந்த ஸ்டாம்க்கோ இல்லை. இயற்கை கோரத்தாண்டவன் ஆட ஆரம்பிச்சதுன்னா நல்லவன் கெட்டவன் எல்லாமே அழிஞ்சு போவான். அதனால நீ வைஸ்மேனோ நீ ஃபூலோ, நான் ஃபூலோ இல்ல வைஸ்மேனோ, யார் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுதான். சோ வா நம்ம வந்து மகள காலடி பணிஞ்சு வீட்டுக்குள்ள போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். ஓகே, லியர் ரம்பிள் தை பெல்லி ஃபுல். அவருக்கான காதுக்குள்ள எதுவுமே அவருக்கு தெரியும். லியருக்கு வந்து அந்த ஃபூல் அப்படிதான் பேசுவான்னு தெரியும். அவர் அன்மைண்ட்ஃபுல்லா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவன் பேசுற எதுவுமே காதுக்குள்ள போகல. அவர் போக்குல அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. ஏதோ சொல்றான், அவர் காதுக்குள்ள எதுவுமே போல. கிளியர் சொல்றாரு பாருங்க. ரம்பிள் தை பெல்லி ஃபுல், ஸ்பிட் ஃபயர் ஸ்பவுட் ரைன். வாங்க அப்படியே அனலை கக்குங்க, மலைய கொட்டுங்க அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்கிறார். தேவர்களே வாங்க, வந்து உன் மனச எவ்வளவு தீர்க்க முடியுமோ வஞ்சத்தை தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நார் ரெயின் வின் தண்டர் ஃபயர் ஆர் மை டாட்டர்ஸ். ஏன்னா நீங்க எல்லாம் என்னோட டாட்டர்ஸ் கிடையாதே அப்படிங்கிறார். ஓகே, நார் ரெயின் விண்ட் thunder, fire are my daughters. மழையோ காற்றோ இடியோ மின்னலோ எதுவும் என்னுடைய மகள்கள் இல்லை. I tax not you elements with unkindness. உங்களை நான் திட்ட மாட்டேன் தெரியுமா, ஏன்னா என் மகள்களை திட்டினேன். ஏன் தெரியுமா, I never gave you kingdom, called you children. நான் உங்களை என்ன பிள்ளைகள்னா கூப்பிட்டேன், உங்களுக்கு எதுவும் கிங்டம் கொடுத்தேனா இல்லையே. நீங்க என்ன அப்படி அடிச்சு உதைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அந்த பிள்ளைகளுக்கு தானே எல்லாம் கொடுத்து அதுங்க உதைச்சப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அதுங்களை சபிச்சேன், உங்களை நான் சபிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஐ டாக்ஸ் நாட் யூ, ஐ வில் நாட் ஸ்கோல்ட் யூ எலமெண்ட்ஸ் வித் அன்கைண்ட்னஸ் அப்படிங்கிறார். நான் உங்களை கோபமா உங்களை திட்டவே மாட்டேன். ஐ நெவர் கேவ் யூ கிங்டம், கால்ட் யூ சில்ட்ரன், யூ ஓ மீ நோ சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் எனக்கு கடன் படவில்லை. தென் லெட் ஃபால் யுவர் ஹாரிபிள் பிளஷர். அதனால எனக்கு உங்க மேல வருத்தமே இல்லை. உங்களுக்கு என்னைய வஞ்சம் தீர்த்துக்கணும், ஏதோ உங்களுக்கு என் மேல கோபமா தீர்த்துக்கோங்க, உங்களோட ஹாரிபிள் பிளஷரை அனுபவிச்சுக்கங்க, என்னை கொடுமைப்படுத்த
பத்தி நீங்க சந்தோஷப்படுறீங்களா? பட்டுக்கங்கிறான். ஹியர் பட்டுக்கங்கன்னு சொல்றாரு. ஹியர் ஐ ஸ்டாண்ட் யுவர் ஸ்லேவ், a poor infirm weak and despised old man. அப்படி பேசினாரு. அப்படியே வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருங்க. ஹியர் ஐ ஸ்டாண்ட் யுவர் ஸ்லேவ், நான் இங்க உனக்கு அடிமை இங்க. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் முன்னாடி எல்லா மனுஷனும் அடிமை தான். ஓகே, பஞ்சபூதங்கள் முன்னாடி எல்லாம் நம்ம லிட்டில் தான், வெரி 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 லிட்டில். ஸோ ஹி சேஸ் ஹியர் ஐ ஸ்டாண்ட் யுவர் ஸ்லேவ், a poor infirm weak and despised old man. I am so very poor and so infirm. இன்ஃபார்ம்னா ஃபார்மா இருக்க முடியாது. ஃபார்ம்னா என்ன? ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஐ எம் இன்ஃபார்ம், ஐ எம் வீக், ஐ எம் டிஸ்பைஸ்ட் ஓல்ட் மேன். எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க. ஓல்டு மேன் ஆனா எப்படி? அதுதானே எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான். வயசான காலத்துல ஃபேர்மா நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ எல்லா உலகமும் நம்மள ஒரு பொருட்டா மதிக்கவே போறது இல்ல. என்னையே போய் இப்படி பண்றீங்களே, நான் ஒரு சாதாரண அடிமைங்கிறாரு எலமெண்ட்ஸ் முன்னாடி. பட் yet ஐ கால் யூ சர்வைல் மினிஸ்டர்ஸ், ஆனாலும் நான் வந்து உங்களை அக்யூஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உங்க மேல குற்றம் சாட்டுறேன். நீங்க செர்வைல் மினிஸ்டர்ஸ், நீங்க ஸ்லேவ்ஸ் தான். யாருக்கு தெரியுமா? that will with two pernicious daughters join your high engendered battles against a head so old and white as this. ஆனா நீங்க வந்து கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட 2 pernicious daughtersோட ஜாயின் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. You have joined your hands with my 2 villainous daughters. ஓகே, அதனால நீங்க சர்வைல் மினிஸ்டர்ஸ் தான். யூ ஓகே, யூ ஹை என்ஜெண்டர்ட் பேட்டில்ஸ் அகெயின்ஸ்ட் அ ஹெட் சோ ஓல்ட் அண்ட் ஒயிட் அஸ் திஸ். எல்லாம் சேர்ந்து கை கூட்டி என்ன பண்றீங்க? ஒரு ஓல்டு மேன், ஒருத்தன் என் தலைய பாருங்கடா, முடியெல்லாம் வெள்ளையா போச்சு. என் மேல ஏன் இவ்வளோ வஞ்சம் தீக்குறீங்க? என் மகளுக்கு ஒரு பக்கம்னா அந்த எலமெண்ட்ஸ் இந்த இடத்துல வேதனை, அவரோட வேதனை தெரியுது. அப்படியே நொந்து பேசுறாரு. அவளுக்கு தான் இப்படி பண்ணாங்கன்னா, கடவுளே நீயும் உனக்கும் இறக்கம் இல்லையா? இப்படி மழையை கொடுக்குறேன்ற மாதிரி பேசுறாரு. ஓஹோ, இட்ஸ் ஃபவுல், என்னால தாங்க முடியலையே இத அப்படிங்கிறாரு. ஃபூல், he that hath the house to put's head in has a good headpiece. இங்க பாருங்க, தலைய ஷெல்டருக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி மலையில வெளியே தெரியலாமா? இந்த மாதிரி மலையில நம்ம ஷெல்டருக்குள்ள தானே இருக்கணும். அப்போ நல்ல தலை இருந்தா, அதாவது அறிவு இருந்தா நீ இப்படி இருப்பியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே, நம்ம ஃபூலோட எல்லா டயலாக்ஸும் கிட்டத்தட்ட பிலாசபிக்கலா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மெயின் ஸ்டோரியில இருந்து கொஞ்சம் டைக்ரஸ் ஆகுறதுனால நான் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிடுறேன். இன்னும் ரொம்ப லாங் ஆயிட்டே போகுது. லியர், no, I will be the pattern of all patience. I will say nothing. இல்ல நான் எதுவும் சொல்ல போறதில்ல. திரும்ப எலமெண்ட்ஸ் பார்த்து உங்களை எல்லாம் எதுவும் சொல்ல போறதில்ல. நான் பேஷண்டா இருக்க போறேன், அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு. Enter Kent in disguise. கென்ட் தேடிட்டு இருந்தார்ல, அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் கிங் மேல. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கிங்க. ஹூ இஸ் தேர் அப்படிங்கிறார். ஓகே, ஓரளவுக்கு ஆனா தெரியல, கிங் தானான்னு தெரியல. அங்க இருட்டா தெரியுது, ஏதோ மின்னல்ல அவருக்கு ஏதோ தெரியுது, 2 பேர் நிக்கிறாங்கன்னு கேக்குறாரு. ஹூ இஸ் தேர்? ஃபூல். மேரி, ஹியர் இஸ் a grace and a cord pass, that is a wise man and a fool. அப்படின்னு ஃபூல் என்ன சொல்றான்? இங்க ஒரு முட்டாளும் ஒரு அறிவாளியும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஓகே, முட்டாள்னு அவன் யார சொல்றானே நம்மளுக்கு தெரியாது. முட்டாள்ன்றது கிங்க தான் அவன் மெயினா சொல்லுவான். அறிவாளி தன்னை அறிவாளினும் முட்டாள்னு கிங்க சொல்லிட்டு இருப்பான். ஃபூல்னு கிங்க சொல்லுவான், தன்னை வைஸ்மேன் சொல்லுவான். ஓகே, சோ ஹியர் இஸ் அ வைஸ் மேன் அண்ட் அ ஃபூல் அப்படின்னு. கென்ட், அலாஸ் சார். ஆனா அவனை யாருமே சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையும் அதுதானே, ட்ரூத். அவன் ஒரு ஜெனுவின் ஃபாலோயர், ரொம்ப நல்லவன். ஆனா உண்மைய டக்கு டக்கு டக்குன்னு போட்டு உடைக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஃபூல். கென்ட், அலாஸ் சார் ஆர் யூ ஹியர்? ஓடி வந்துட்டாரு. ஃபூல் சத்தம் கேட்டோன்னா, ஐயோ இங்கேயா இருக்கீங்க கடவுளே அப்படின்ட்டு வந்துட்டாரு. திங்ஸ் தட் லவ் நைட் லவ் நாட் சச் நைட்ஸ் as these. ஈவன் இரவு நேரத்தை பிடிச்ச விஷயங்கள், விலங்குகள் இருக்குல்ல, ராத்திரியில மட்டும் நடமாடுற விலங்குகள், நிறைய பிராணிகளை தெரியும். அதெல்லாம் இரவு நேரத்துலதான் வெளியவே வரும். அது கூட இந்த நைட்ல வெளியே வராதுங்க. நம்ம என்னங்க இங்க பண்றோம்ன்ற மாதிரி கேக்குறாரு. The wrathful skies gallow the very wanderers of the dark and make them keep their caves. அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த கோபமான ஸ்கை, wrathful skies. wrathனா எக்ஸ்ட்ரீம் ஆங்கர்,
இந்த ஸ்கை வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஆங்கிரியா இருக்கு, செம்ம கோபத்துல இருக்கு இந்த வானம். அப்படி ஒரு இடி மின்னல் பயங்கரமா இருக்கு. இட் இஸ் போரிங் அவுட் ஃபயர்ங்கிறாங்க. ஃபயர்னா அப்படியே வெளிச்சம் அப்படியே வந்துட்டே, ஃபயர் மின்னல் வந்து அப்படியே ஃபயர் மாதிரி வந்துட்டே இருக்கான். கேலோ த வெரி வாண்டரர்ஸ் ஆஃப் த டார்க் அண்ட் மேக் தெம் கீப் தேர் கேவ்ஸ். ராத்திரியில அலையிறவன்களையே கேவ்ஸ்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்குது இன்னைக்கு இந்த இரவு. Since I was a man, such sheets of fire, such bursts of horrid thunder, such groans of roaring wind and rain, I never remembered to have heard. Since I was a man, நான் எனக்கு இப்ப வயசாயிடுச்சுங்க. நான் since I was a man, நான் பெரியவன் ஆனதுல இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்படி ஒரு மழைய தண்டரை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. Such sheets of fire, bursts of horrid thunder, I've never seen, I have not even heard அப்படின்ட்டார். Okay, man's nature cannot carry the affliction or the fear. இது எப்படி மனிதனால தாங்க முடியும்? ஒரு சாதாரண மனுஷன் இதை பார்த்தா பயந்துர மாட்டானா? பயப்பட வைக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம்தான் இந்த ஸ்டார்ம்ல நான் பாக்குறேங்கிறான். Lear, let the great gods that keep this dreadful pudder over our heads find out their enemies now. Okay, இதெல்லாம் இது கூட அவர் ஆக்சுவலா நம்ம லியர் இப்ப பாக்குறோம். அவர் கேள்விக்கெல்லாம் எதுவுமே பெருசா இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இல்லை. அவருக்கு தோன்றதை மட்டும் பேசிட்டு இருக்காரு. பயங்கர டிப்ரெஷன்ல அவர் ஏதோ பேசுறாரு, பெணாத்துற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சோ அவர் என்ன சொல்றாருன்னா, let the great gods that keep this dreadful pudder over our heads find out their enemies now. கடவுளர்கள் இதை சாக்காக வைத்துக் கொண்டு, அதாவது இந்த புயல் அப்படிங்கிறப்போ என்ன போட்டு இவ்வளவு பாடுபடுத்துறாங்கல்ல, உண்மையான எனிமீஸ கண்டுபிடிக்கட்டும். எனிமீஸ்னா இங்க உண்மையா தப்பு செஞ்சவனை கண்டுபிடிச்சு பனிஷ் பண்ணட்டுமே இந்த ஆண்டவன் அப்படிங்கிறார். Tremble thou wretch that has within thee undivulged crimes unwhipped of justice. தவறுகள் செய்து ஜஸ்டிஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை விப் பண்ண வேண்டியதானே, அவனை சாட்டையால் அடிக்க வேண்டியதானே. Hide thee thou bloody hand, thou perjured and thou similar of virtue that are incestuous. எல்லா தப்பு பண்றவங்களும் bloody hand, murderous fellow, அடுத்ததா virtue, அதாவது மொராலிட்டி தவற நடக்கிறவங்கள, இன்செஸ்டுவஸ்னா லஸ்டிங், இந்த மாதிரி இருக்கிற மக்கள் மேல எல்லாம் காட்டுற கோபத்தை என் மேல காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. Caitiff to pieces seeming has practiced on man's life. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ண வேண்டிய, ஷேக் பண்ண வேண்டியதானே, அவங்களெல்லாம் போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதானே. Close pent up guilts, drive your concealing continents and cry this dreadful summoner's grace. So இந்த இதை வந்து இந்த க்ளோஸ் பென்ட் அப் கில்ட்ஸ், இந்த குற்றம் செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, மூடி மறைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட வெளிப்படுத்துறத என்கிட்ட வெளிப்படுத்துறீங்க. I am a man more sinned against than sinning அப்படிங்கிறார். நான் அப்கோர்ஸ் தப்பு பண்ணதான், ஆனா நீங்க தண்டனை தர்ற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே பண்ணலைங்க நானு அப்படிங்கிறார். ஓகே, அந்த ஸ்டார்ம வந்து ஒரு கடவுளா நினைச்சிட்டு அவர் பேசுறார். ஏன்னா கடவுள் கொடுத்ததா அவர் நம்புறாரு அந்த ஸ்டார்ம. So he says, I am a man more sinned against than sinning. So நான் ஹைலைட் பண்ணிருக்க லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான லைன்ஸ். I am a man more sinned against than sinning அப்படின்னா, நான் வந்து பழி தீர்க்கப்படுறேன், நான் செஞ்சிருக்கேன், தப்புகள் இருந்திருக்கும், ஆனா இந்த அளவுக்கு நான் வந்து தப்பு செய்யல, நீங்க என்ன கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் பெரிய தப்பு எதுவுமே செய்யலையே அப்படிங்கிறார். Kent, alack, bareheaded, ஐயோ தலையில கூட ஒரு கவர் இல்லையே உங்களுக்கு, மழை அப்படியே உங்க தலையை நினைக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மழை பெஞ்சா நம்ம ஊர் மலைக்கு சாதா மலைக்கு தலையை தான் கவர் பண்ணிக்கணும்னு நினைப்போம், ரைட். Gracious my lord, hot by here is a hovel. இங்க பக்கத்துல ஒரு ஹோவல் கூட இல்லையே. ஹோவல்னா ஒரு சும்மா ஓலை குடிசை மாதிரி, ஓகே, பிஞ்சு போன ஒரு சும்மா ஒரு ஷெல்டரை தான் வந்து ஹோவல் அப்படின்னு சொல்லுவாங்க. Some friendship will it lend you against the tempest. யாராவது கிங்குக்குன்னு சொன்னா இந்த டெம்பஸ்ட்ல இருந்து யாராவது இடம் கொடுப்பாங்க இல்லையா. Repose you there while I to this hard house, more harder than the stones whereof it is raised, which even hot by here is a hovel தான் சொல்ற. ஓகே, ஒரு சின்ன ஹோவல் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, ஐ எம் சாரி. Repose you there, repose not take rest, while I to this hard house, more harder than the stones whereof it is raised, which even but now demanding after you, denied me to come in, return and force this
த ஸ்கேண்டட் கர்டசி. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்றேன், அங்க உங்களுக்கு இடம் கேட்டிருக்கேன், வாங்க நீங்க அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நான் வழி பண்றேன். ஓகே, பக்கத்துல ஒரு ஹோவல் இருக்கு, அங்க வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ அது கல்லால எல்லாம் ஆகல, சும்மா ஒரு ஒரு தடுப்பு அவ்வளவுதான். ஸோ அத வந்து வேற வழி இல்ல, வாங்க அப்படின்னு. இப்ப லியர் சொல்றாரு, மை விட்ஸ் பிகின் டு டர்ன். அப்ப சொல்றாரு, இவரு எனக்கு நிதானமா யோசிக்க முடியல. மை விட்ஸ் பிகின் டு டர்ன் அப்படிங்கிறது வந்து லியர் அந்த டிப்ரெசிவ் மைண்ட்ல இருக்கிறப்போ நம்மளால ப்ராப்பரா சிந்திக்க முடியாது. கோவத்தோட இருக்கிறப்பவே முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எமோஷனலா இருக்கப்போ நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா தான் ஆகும். இவர் வந்து ரொம்ப டிப்ரெசிவா இருக்காரு, கோவமா இருக்காரு, வருத்தமா இருக்காரு, எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸும் கலந்துருக்காரு. அப்போ அவரோட விட்ஸ் வந்து நல்லா இல்லை, அவரோட அறிவு வந்து தெளிவா செயல்படலை. அதை அவரே ரியலைஸ் பண்ணி சொல்றாரு, மை விட்ஸ் பிகின் டு டர்ன். என்னால சிந்திக்க முடியல. கம் ஆன் மை பாய், ஹவு டஸ் மை பாய் ஹாட் கோல்ட், ஐ எம் கோல்டு மை செல்ஃப். திரும்ப சரி சரி, அவர் சொன்னது புரியுது அவருக்கு, இங்க எங்க பக்கத்துல ஹோவல் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிப்போ எனக்கு சரியா சிந்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் இவனை பாக்குறாரு, ஃபூலை பார்த்துட்டு, கம் ஆன் மை பாய், ஹவு டஸ் மை பாய் ஹாட் கோல்ட். என்னடா உனக்கும் குளிருதா, வா வா, ஐ எம் கோல்டு மை செல்ஃப், பாரு எனக்கும் குளிருது வா, வேர் இஸ் தி ஸ்ட்ரா மை ஃபெலோ. அப்புறம் கென் பார்த்து கேட்கிறாரு, ஆமா ஏதோ ஸ்ட்ரா இருக்கு, ஸ்ட்ரானா என்ன, அந்த ஸ்ட்ரானா வைக்கோல், வைக்கோலான ஒரு ஹோவல் இருக்குன்னு சொன்னியே, ஒரு ஓலை குடிசை இருக்குன்னு சொன்னியே, அது எங்க இருக்கு, வா நான் வரேன், இங்கே வரேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் இப்போதைய ஒரே தேவை, தலைய மறைச்சிக்கவாவது, உடம்பு ஒரு பக்கம், அந்த மலையில இருந்து தப்பிக்க ஒரு இடம் வேணும். இப்போ அதுதான் அவரோட மோஸ்ட் அர்ஜென்ட் நீட். அப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. The art of our necessities is strange and can make wild things precious. அந்த ஓலை குடிசையா அவர் பணக்காரரா இருந்தப்போ, ஒரு அரசனா இருந்தப்போ திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார். இன்னைக்கு அதுதான் வந்து அவருக்கு என்னவாயிருது, ப்ரெஷியஸான ஒரு விஷயமா மாத்த போகுது. ஓகே, இந்த நேரம் நெசசிட்டி, ஒரு தேவைன்னு வர்ற நேரம், ஒரு அற்பமான விஷயம் கூட ப்ரெஷியஸா மாறும். ஒரு அற்பமான விஷயம், நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயம், திடீர்னு ஒரு மழையா இருக்கப்ப டக்குன்னு ஒரு பாலித்தீன் கவர், கீழே இருக்க பாலித்தீன் கவர் எடுத்து நம்ம தலையை மறைச்சுப்போம், ரைட்? ஸோ அது வந்து கீழே கிடக்குற என்னன்னா அந்த நேரத்துல ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும், சும்மா அந்த தலையை மட்டும் கவர் பண்ணா போதும்னு நினைப்போம். ஸோ இது எல்லாம் என்னன்னா நெசசிட்டிஸை பொறுத்த விஷயம். ஒரு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அந்த புயல் வெள்ளம் எல்லாம் வர்றப்ப நம்ம பாக்குறோம், மாடி மேல நின்று அந்த ஒரு பொட்டலம் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, சாப்பாடு கிடைக்காதான்னு. அந்த 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 சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை, அதை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஓகே, ஸோ அதுதான், அது மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இப்போ இவருக்கும். த ஆர்ட் ஆஃப் அவர் நெசசிட்டிஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அப்ப கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற அந்த தேவை வந்து வித்தியாசமா இருக்குங்கிறாரு. அண்ட் கேன் மேக் வைல்ட் திங்ஸ் ப்ரெஷியஸ். அற்பமான விஷயங்களையும் நமக்கு அதிசயமாக்குகின்றன. நமக்கு நெசசிட்டி தேவை வர்றப்போ அற்பம்னு நம்ம நினைக்கிற விஷயம் அற்புதமா மாறிடுது. கம் யோ ஹோவல், எங்க இருக்கு நீ சொன்ன ஹோவல், வா வா, அதுக்கு நம்ம சீக்கிரம் போலாம் அப்படிங்கிறாரு. Fool and knave, I have one part in my heart that is sorry yet for thee. ஆனாலும் அப்ப கொஞ்சம் அவர் வந்து என்னதான் பேசினாலும் அவங்கள பத்தி நினைவுகள் இல்லாமல்ல, ஃபூல், அப்புறம் என்னையவே நம்பி என் பின்னாடி சுத்திட்டு வரையப்பா நீயும், உங்களை நினைச்சாலே எனக்கு பாவமா இருக்குடா, வாங்கடா போலாம் அப்படிங்கிற ஃபூலோட சாங் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். லியர், ட்ரூ மை குட் பாய், கம் பிரிங் அஸ் டு திஸ் ஹோவல் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சீன் 2 ஆஃப் ஆக்ட் 3. நவ் வி ஹவ் கம் டு ஆக்ட் 3 சீன் 3. இது ஒரு முக்கியமான சீன் தான். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டார்ம், இன்டர்னல் ஸ்டார்ம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம், ஸ்டார்ம் சீன்னா எதுன்றதும் தெரிஞ்சிட்டோம். செகண்ட் சீன் தான் ஆக்சுவலா ஸ்டார்ம் சீன். ஆனா ஸ்டார்ம் சீனோட இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துருது நமக்கு. கிங்க சேர்த்து பார்க்க ஃபர்ஸ்ட் 2 சீன்ஸ்மே ஸ்டார்ம் சீன்ஸ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து 2 பேர் பேசுறாங்க, கென்ட்டும் ஜென்டில்மேனும் பேசிக்கிறத வச்சு நம்ம ஒரு ஐடியா ஃப்ரேம் பண்றோம். செகண்ட் சீன்ல நேரடியாவே நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கிங் லியர் தெரியுது. ஓகே, ஸோ those 2 are the storm scenes of King Lear. Now we are getting into the third scene of Act 3. Enter Gloucester and Edmund. Gloucester, alack Edmund, I like not this unnatural dealing. When I desired their leave that I might pity him, they took from me the use of mine own house, charged me on pain of perpetual displeasure, neither to speak of him, entreat for him, or anyway sustain him. இது வந்து Gloucesterோட கேஸ்டில்ல நடக்குது. இப்போ கேஸ்டில்ல யாரெல்லாம் இருக்கிறா,
கானரில் ஹஸ்பண்டோட அவங்க ஒரு பக்கம் அவங்க சர்வன்ஸோட இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ரீகன் ஹஸ்பண்ட் ரீகனோட சர்வன்ஸோட அங்கே இருக்காங்க. ஆனா அது யாரோட வீடு? கிளவுசஸ்டரோட வீடு. ஓகே, கிளவுசஸ்டரோட கேஸ்ட். அங்க 2 சிஸ்டர்ஸும் வந்து இடத்த பிடிச்சு தங்கிட்டாங்க. ஓகே, இப்போ கிளவுசஸ்டருக்கு வந்து கிங்கோட ஒரு நல்ல சர்வெண்ட் தான். ஆனா இன்னைக்கு அவர் தவிச்சு போயிட்டார். அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவருக்கு பயங்கர வருத்தம். அதுல கிங்க 2 பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டாங்ல. அவருக்கு எப்படி தாங்க முடியும்? ஓகே, டாட்டர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து எட்கர் கெட்டவனும்னு நினைச்சு வேதனை பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் இப்போ மகளுக வந்து அவங்க அப்பாவுக்கு பண்றாங்க. அப்ப அவரால் தாங்க முடியல. அவர் வந்து புலம்புறாரு மகன் கிட்ட. யாரு? எட்மண்ட நல்லவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? சோ அந்த எட்மண்ட தன்னோட மனசுல குமுறல வெளிப்படுத்துறாரு. அலாக் எட்மண்ட், ஐ லைக் நாட் திஸ் அன்நேச்சுரல் டீலிங், திஸ் இஸ் அன்நேச்சுரல் டீலிங்கிறாரு. இது இயற்கைக்கு புறம்பான செயல்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே, இயற்கைக்கு புறம்பான செயல் தான் அவர் தன்னோட மகன் செய்யறதையும் சொல்லியிருப்பார். எட்கர் தான் உண்மையில தப்பு பண்றானோன்னு சொல்லி நினைச்சிருப்பார். ஓகே, when I desired their leave that I might pity him, நான் விருப்பப்பட்டேன் இவங்க இங்கிருந்து போயிட்டா பரவாயில்லையே, கிங்குக்கு நம்ம உதவி செய்யலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னோட ரைட்ஸ் எல்லாம் they took from me the use of mine own house. கிளவுசஸ்டர் என்னோட தானே, என் இடம் தானே. அவங்க வேணா பேரரசரா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு நான் தானே சிற்றரசன். என்னோட பவர் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, என் வீடு எடுத்துக்கிட்டாங்க. they took from me the use of mine own house, charged me on pain of perpetual displeasure neither to speak of him, entreat for him or anyway sustain him. so அவர் வெளியே போறப்போ அவர் போய் அவங்க கிட்ட அவ்வளவு போராடி இருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, பேசக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாது, அவருக்காக நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க. சோ கொஞ்ச நேரம் அவர் பாக்குறாரு, அவரால் தாங்கவே முடியல. மகன்கிட்ட புலம்புறாரு, என்னால இதை தாங்க முடியலப்பா. என் வீட்டுக்கு வந்து என்னோட கஸ்டடி எல்லாம் ஃபுல்லா இங்க எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவருக்காக நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னால இதை தாங்க முடியல அப்படிங்கிற எட்மண்ட். மோஸ்ட் சாவேஜ் அண்ட் அன்நேச்சுரல். ஆமாப்பா, ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாவில இருக்கு. ஏத்தி விடுறான் அப்பாவை. ஓகே, கிளவுசஸ்டர் go to say you nothing. நீ எதுவும் பேசாதடா. ஏன்னா எப்பவுமே அப்பங்கெல்லாம் செய்யறது தானே, மகனை ப்ரொடெக்ட் பண்றதுலதான் இருப்பாங்க. நீ எதையும் பேசி வைக்காத, கம்முன்னு இரு அப்படின்ட்டு. தேர் இஸ் டிவிஷன். அவர் வந்து அப்படி நம்புறார் எட்மண்ட். ஓகே, தேர் இஸ் டிவிஷன். நேச்சுரல் தானே, ஒரு ஃபாதர் எப்பவும் மகனை நம்புவார் தான். அதே தான் இவரும் செய்யறாரு. ஆனா இவர் செஞ்ச தப்பு எட்கரை நம்பாம போயிட்டார், அதுதான் தப்பு. தேர் இஸ் டிவிஷன். எப்படி வந்து கிங் லியர் கார்டிலியாவை நம்பலையோ அதே தான் கிளவுசஸ்டரும் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தேர் இஸ் டிவிஷன் பிட்வீன் த டியூக்ஸ் அண்ட் த வேர்ஸ் மேட்டர் தேன் தட். இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு விஷயம் சொல்றேன், ரகசியமா வச்சுக்கோ. இந்த 2 பேரும் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயே பயங்கர போட்டிப்பா. 2 பேருக்கு இடையில பயங்கர ரிவிஷன். எப்ப அடிச்சுக்கிறதுன்னு இருக்காங்க 2 பேரும். யாரு? டியூக் ஆஃப் அல்பேனியும் டியூக் ஆஃப் கார்ன்வலும். ஏன்னா 2 பேர் வாய்ஸும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஐ ஹாவ் ரிசீவ்ட் அ லெட்டர் திஸ் நைட், இட் இஸ் டேஞ்சரஸ் டு பி ஸ்போக்கன். see இங்க பாருங்க, there is a division between the dukes and a worse matter than that. இந்த டிவிஷனுக்கு மேல பெரிய worse matter ஒன்னு இருக்கு தெரியுமா? I have received a letter this night. எப்படி டியூக் ஆஃப் கென்ட்டுக்கு ஒரு தகவல் வந்ததோ அதே தகவல் டியூக் ஆஃப் கிளவுசஸ்டருக்கும் வந்திருக்கு. எதை பத்தி? கார்டிலியா வந்து போர்ட்டுக்கு இறங்கின விஷயம் பத்தி. I have received a letter this night. It is dangerous to be spoken. ஷோ, அதை பேசவே கூடாதுடா, சத்தம் போட்டு ஒரு வார்த்தை. ஏன்னா இவங்க எல்லாமே கிங்கோட சப்போர்ட்டர்ஸ். ஓகே, அவரால் நேரடியா அவங்க கிட்ட எதுக்க முடியல கென்ட் மாதிரி. பட் இவரும் சப்போர்ட்டர் ஆஃப் த கிங் தான். அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் டேஞ்சரஸ் டு பி ஸ்போக்கன். அந்த விஷயத்தை வெளியவே சொல்லக்கூடாது. ஆனா யார்கிட்ட சொல்றாரு? எட்மண்ட் சொல்றாரு. ஐ ஹவ் லாக் த லெட்டர் இன் மை க்ளோசெட். அந்த லெட்டர் பத்திரமா என் க்ளோசெட்ல தான் இருக்கு. க்ளோசெட்னா ட்ரா. ஓகே, தீஸ் இன்ஜுரிஸ் த கிங் நவ் பியர்ஸ் வில் பி ரிவெஞ்ச்ட் ஹோம். என்னோட கிங்குக்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்களா, இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறார். there is a part of power already ஃபூட் ஆயிடுச்சுன்னா லேண்ட் ஆயிடுச்சு. a part of power, பாதி பவர் இங்க ஆல்ரெடி வந்துருச்சு, பாதி ஆர்மி வந்து இறங்கிருச்சு. we must incline to the king. நாம 2 பேரும் கிங்குக்கு சப்போர்ட் தான் பண்ணணும், சரியா அப்படிங்கிறார் மகன்ட்ட. ஓகே, we must incline to the king. I will look him and privately relieve him. நான் போறேன், இப்ப இங்க இருந்து கிளம்புறேன், நீ யார்ட்டையும் சொல்லாத, நான் பர்சனலா பார்த்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவருக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஏன்னா கிளவுசஸ்டர் தானே, கிளவுசஸ்டர் அந்த நாட்டோட அரசன் தான் அவர். அந்த ஏரியா அவருக்கு தெரியும், இங்க இருக்க நூக் அண்ட் கார்னரும் அவருக்கு தெரியும் ஃபுல்லா. சோ அவர் எப்படியாவது அவரை ரிலீவ் பண்றேன், அவருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பை நான் ஏற்பாடு பண்றேன்.
கோ யூ அண்ட் மெயின்டைன் டாக் வித் த டியூக். நீ என்ன பண்ணு, இதை வந்து நான் இங்கேருந்து போற விஷயம் தெரியாம பாத்துக்கணும். அதனால யூ மெயின்டைன் டாக் வித் த டியூக். டியூக் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு, நான் இங்கதான் இருக்க மாதிரி சொல்லு. தட் மை சேரிட்டி பி நாட் ஆஃப் ஹிம் பர்சீவ்ட். நான் அவருக்கு சேரிட்டி காமிக்க போறேன் இல்லையா, கிங்குக்கு நான் கொஞ்சம் இறக்கம் காமிக்க போறேன் இல்லையா, அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. இஃப் ஹி ஆஸ்க் ஃபார் மீ ஐ ஆம் இல் அண்ட் கான் டு பெட். அவங்க ஒருவேளை இஃப் ஹி ஆஸ்க் ஃபார் மீ என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், நீ ஐ ஆம் இல் அண்ட் கான் டு பெட்னு சொல்லணும். ஐ ஆம் சிக் அண்ட் ஐ ஹவ் கான் டு பெட்னு சொல்லணும். இஃப் ஐ டை ஃபார் இட் as no less is threatened be the king my old master must be relieved. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் கிங் என்னோட ஓல்டு மாஸ்டர் நான் கண்டிப்பா அவருக்கு ரிலீஃப் கொடுக்கணும், அவருக்கு எப்படியாவது நல்லது செய்யணும். there is strange things toward there is strange things toward. கண்டிப்பா நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க போகுது எட்மண்ட். ப்ரே யூ பி கேர்ஃபுல். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவர் தான். அவர் மைண்ட சொல்றாரு, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்னவோ நடக்க போகுது, கவனமா இரு எட்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த இடம் தான் வந்து பெரிய திருப்புமுனை ஆக போகுது. ஏன்னா எட்மண்ட் அவர் சொல்றதுனாலதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. ஹி எக்ஸிட்ஸ். அவர் வெளியே போயிட்டார், நம்பி மகன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அந்த மகனை பத்தி தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் என்ன சொல்றான், அதுக்கப்புறம் ஒரு சாலிட் ஆக்கி அவர் போனாங்க. This courtesy forbid thee shall the duke instantly know and of that letter to. அப்பா அப்படியாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு this courtesy இப்ப நீ பண்ற பத்தியா, forbid thee. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சா அதுக்கு மரண தண்டனை தான் பெருசு. this courtesy forbid thee, உன வந்து forbid பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். shall the duke instantly know. உடனே இதை நான் சொல்றேனே, அப்புறம் நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கியே, அது என்ன நமக்கு ப்ராப்பரா புரியல, ஆனா லெட்டர் இங்கே தானே இருக்குன்ற. அண்ட் ஆஃப் தட் லெட்டர் டு. அந்த லெட்டரையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துடுறேன், நான் நல்ல பிள்ளை ஆயிடுவேன்ல. அதாவது நாட்டுக்காக அப்பாவே கூட காட்டி கொடுப்பான்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல பிள்ளை ஆக போறேன். நான் என்ன பண்ண போறேன், அவங்களோட கைக்குள்ளியா. ஆல்ரெடி வந்து டியூக் ஆஃப் கார்ன்வெல் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். டியூக் ஆஃப் கார்ன்வெல் ரீகன் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸா அவனுக்கு படுது. அதான் சொல்றேன், அவன் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருக்கான். அவன் நினைக்கிறப்ப எல்லாமே அவனுக்கு கூடி வந்துட்டே இருக்கு. This seems a fair deserving and must draw me that which my father loses no less than all. இது ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கு, நல்ல டிசர்விங் சான்ஸ் இருக்கு. நான் இதுக்கு டிசர்வ் ஆகுறேன்னா இதுக்கு என்ன பண்றது, இது வந்து எனக்கு வர வேண்டியதுதான், இதுக்கு நான் எல்லா விதத்திலையும் லாய்க்கானவன் தான் நினைச்சுக்கிறான். ஃபேர் டிசர்விங் அண்ட் must draw me that which my father loses no less than all. ஸோ இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிட்டேன்னா எங்க அப்பா லூஸ் பண்றது எனக்கு கிடைக்கும். அவங்க அப்பா என்ன லூஸ் பண்ணுவாரு, இது மூலமா க்ளௌசெஸ்டர் பதவியை லூஸ் பண்ணுவாரு. அதாவது ஏர்ல் ஆஃப் க்ளௌசெஸ்டர்ன்ற பதவியை லூஸ் பண்ணப்பாரு. அந்த பதவி எனக்கு கிடைக்கும். முதவே கெஸ் பண்ணிடுறான். அப்பா வந்து செய்யக்கூடாத விஷயத்த செய்ய போறாரு, ஒரு லெட்டர் க்ளோசெட்ல வச்சிருக்காரு, ரெண்டும் கிங்குக்கு அகேன்ஸ்டான விஷயம்னு சொல்லிட்டாரு. அதை கொண்டு போய் கிங்கிட்ட கொடுக்க போறேன், நான் நல்லவனாவேன், அப்பா வந்து கிரிமினல் ஆக போறாரு. ஓகே, the younger rises when the old doth fall. அப்பா செத்தா மகன் தான் தலைவன் அப்படிங்கிறார். old doth fall. ஓகே, வீட்டுல வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க யங்கர் அந்த பதவிக்கு போயிடுவான் இல்லையா அப்படின்னு அவனே தானே. ஸோ அவனுக்கு ஆசைப்பட்டது அதுதான். ஓகே, அப்பா கிட்ட இருந்து எட்கர் தான் பிரிக்கணும்னு நினைச்சான். இப்ப அப்பாவையே தூக்கி போட்டு அவர் பொசிஷனுக்கு டைரக்டா, அப்பாவுக்கு அப்புறம் நம்ம பொசிஷனுக்கு போறதுக்கு தான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பாவே டைரக்டா கீழே இறக்கிட்டு நம்ம அந்த பொசிஷனுக்கு போறதுன்னா அவனுக்கு என்ன, just like that அவன் போயிட்டான். he has used the situation, exploit பண்ணிட்டான். he exits. Okay, so with this I conclude today's episode. Thank you for watching and like, comment and subscribe for more such videos. கொஞ்சம் நிறையவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மோர் வியூயர்ஸ் என்கரேஜ் மீ. ஓகே.